Hi, hello friends. Welcome to NAS Kingdom of Knowledge YouTube channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். Today we are going to see an important topic called literary criticism from the book A Background to the Study of English Literature written by Dr. Prasad. இப்போது நம்ம டாபிக்குள்ளாடி போகலாம். கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒர்க்கை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு மூவி இருக்குதுன்னா அது திரை விமர்சனம், ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ தேட் இஸ் கால்ட் கிரிட்டிசிசம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இப்போ எல்லா ஒர்க்ஸுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஸோ கிரிட்டிசிசம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்கும் அது செஞ்ச சின்ன தவறுகளை திருத்த முடியாது, அது செஞ்ச நல்ல விஷயங்களை பாராட்டவும் முடியாது. ஸோ கிரிட்டிசிசம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியரி பிட்வீன் த ஆத்தர் அண்ட் த ரீடர் எக்ஸ்பிளைனிங் த ஒன் டு த அதர். இன்டர்மீடியட் அதாவது இன்டர்மீடியரி அப்படின்னா இடைத்தரகர். ஸோ ஒரு ஆத்தருக்கும் ஒரு ரீடருக்கும் ஒரு இடைத்தரகர் தான் இந்த கிரிட்டிசிசம். அதாவது ஒரு விஷயத்தை, அதாவது இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஆத்தர் ரீடருக்கு அப்படியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தட்ஸ் கால், அதுதான் கிரிட்டிசிசத்தோட மெயின் ஃபங்க்ஷன். எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபுல் வேல்யூ அண்ட் மீனிங் ஆஃப் த ஒர்க். அந்த ஃபுல் வேல்யூ, அந்த ஒர்க்கோட ஃபுல் மீனிங்கை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறது. இது யாருக்கு மீனிங் புரியாமல் இருக்குதோ அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்டர்பிரிட்டர் பிட்வீன் த இன்ஸ்பயர்ட் அண்ட் அன்இன்ஸ்பயர்ட். இது ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி அந்த புரிஞ்சவங்க, இன்ஸ்பயர் ஆனவங்க, அன்இன்ஸ்பயர் ஆனவங்க, இவங்களுக்குள்ள ஒரு இடைத்தரகர், மொழிபெயர்ப்பாளர் மாதிரி இது கிரிட்டிசிசம் யூஸ் ஆகும். கிரிட்டிக் ஆஸ் அ ஜட்ஜ், ஒரு ஜட்ஜ் மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஜட்ஜிங் த ஃபால்ஸ் அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் அ ஒர்க். ஒரு ஒர்க்கோட தவறுகளையும் சரியாக சுட்டி காட்டணும், அந்த ஒர்க்கில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதையும் பாராட்டணும். gives a verdict on the merits of a book based on his knowledge of the subject, acts the parts of a judge. ஒரு தீர்ப்பு கொடுக்கறது, gives a verdict, அதாவது அந்த புக்கோட ஒரு மெரிட் பற்றி ஒரு தீர்ப்பு கொடுக்கறது. அது அவரோட நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த சப்ஜெக்டில் அவர் எவ்வளோ நாலேஜ் அவர் எடுத்திருக்காரோ அதை நமக்கு கொடுக்கறது. ஸோ அது ஒரு ஜட்ஜ், அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்ட் மாதிரி அது நமக்கு ஆக்ட் பண்ணுது. சப்ஜெக்ட் ஆஃப் கிரிட்டிக்ஸ் ஓன் சாய்ஸ். இன்டர்பிரிட்டேஷன், அதாவது விளக்கம் கொடுக்கறது. ஸோ எசன்ஸ் ஆஃப், அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சாராம்சம், அதாவது இந்த ஒர்க்கு இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஒர்க்கோட ட்ரூ வேல்யூவை அப்படியே காட்டுறது. இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்காலைஸோட ஆன்ஸ்லாட் ஆன் த போயம்ஸ் ஆஃப் ராபர்ட் மாண்ட்காமரி அப்படிங்கிற ஒரு ஒர்க் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜாக கிரிட்டிக் பண்ணுறதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அதாவது அடுத்து மெயின் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசத்தோட மெயின் 2 ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அப்ரிசியேஷன். ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் அது இப்படி தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கறது. அப்ரிசியேஷன் அதை பாராட்டுறது. இது ரெண்டுமே கிரிட்டிசிசத்தோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அ கிரிட்டிக். ஒரு கிரிட்டிக்கோட குவாலிஃபிகேஷன் எப்படியெல்லாம் இருக்கணும். ஃபர்ம் இன் ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அவர் என்ன சொன்னாரோ அதில் அப்படியே நிலையாக நிற்கணும். ஸோ அதை மாற்றக்கூடாது. ரெஸ்பான்சிவ் டு நியூ இம்ப்ரெஷன்ஸ். அந்த புதுசாக என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஸோ சென்சிட்டிவ், ஈஸியாக அதை தெரிஞ்சுக்கணும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். பெனிட்ரேட்டிங் மீன்ஸ் அந்த ஒர்க்குக்குள்ளே அப்படியே ஊடுருவி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைக்கணும். ஸோ வைஸ், அதாவது புத்திசாலித்தனமான கிரிட்டிசிசமாக அது இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ், எந்த ஒரு சார்புத்தன்மையும் அதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசத்தில் 2 டைப் இருக்குது. கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் ரொமான்டிக் கிரிட்டிசிசம். ஸோ கிளாசிக்கல் அண்ட் ரொமான்டிக் கிரிட்டிசிசம், இப்போது அது டாக்மேட்டிக் அண்ட் இம்ப்ரெஷனிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்மேட்டிக் அப்படின்னா ரொம்ப பிடிவாதமான, அதாவது இது இப்படித்தான் அப்படிங்கிற அவங்களோட கருத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறது. ஸோ அதுதான் கிளாசிக்கல் கிரிட்டிசிசம்.
The older view, respect for tradition, sound knowledge of literature of the past began with Renaissance periodல begin பண்ணது. யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு நிலையில் அப்படியே நிலையாக நிற்கிறது. emphasis on the judicial functions of criticism, அதாவது அந்த judicial function of criticism வலியுறுத்துறது. adhering to the rule of ancient classics as codified by Aristotle and his followers, அதாவது அந்த ஒட்டி கொண்டு இருக்கிற அந்த ரூல் ஆஃப் ஏன்ஷியன் கிளாசிக்ஸ் அதை வந்து அரிஸ்டாட்டில் அப்புறம் அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து கரெக்டாக கோடிஃபை பண்ணியிருக்காங்க. ரைட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்கன்னா ரைட் என்ஜாய்மெண்ட் dominated 16th and 16th, 17th and 18th century யூரோப்பில் இது வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்கு. அரிஸ்டாட்டில்ஸோட பொயட்டிக்ஸ் அப்படின்னா அது வந்து அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ் மாஸ்டர் கீ, அதாவது அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ் தான் லிட்ரேச்சர் ட்ரெஷர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் கீ ஆஃப் ட்ரெஷர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் அப்சல்யூட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் கன்வென்ஷன்ஸ். ரொமான்டிக் கிரிட்டிசிசம் வந்து இம்ப்ரெஷனிஸ்டிக், அதாவது ஒருத்தங்களை அப்படியே ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணுறது. எ சேஞ்ச் வித் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ஷேக்கிங் ஆஃப் த ஷேக்கிள்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் அத்தாரிட்டி. ஒர்க் ஆஃப் ஆர்ட் இண்டிபெண்ட் ஆஃப் எனி அவுட் சைடட், அதாவது எந்த அவுட் சைடு வெளியே இருந்து என்ன வந்தாலும் ஸோ அது இண்டிபெண்ட், நம்ம சுயமாக அதை சிந்திச்சு எழுதுறது. திஸ் ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிசிசம் இஸ் என்டையர்லி சப்ஜெக்டிவ். ரொமான்டிக் கிரிட்டிசிசம் வந்து என்டையராக அது வந்து சப்ஜெக்டிவாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஆப்ஜெக்டிவ். நாட் அஃபெக்டட் பை அவுட் சைட் ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அவுட் சைட் ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸால் இது வந்து அஃபெக்ட் ஆகாது. கிரிட்டிக் எக்ஸ்பிரஸஸ் த சென்சேஷன்ஸ் தட் த நியூ ஒர்க் ஹேட் எவோக். கிரிட்டிக் வந்து எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா அதோட சென்சேஷன், அந்த நியூ ஒர்க் என்ன எவோக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிசிசம் அண்ட் லிட்ரேச்சர். கிரிட்டிசிசம் டிரைவ்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் லிட்ரேச்சர். அப்படின்னா விமர்சனம் அப்படிங்கிறது இலக்கியத்திலிருந்து இருக்கிறத அது பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. A piece of criticism is equal to insight, imagination, learning, command of language. A piece of criticism நான் என்ன அப்படிங்கிறது இல்லை சொல்லியிருக்கு. as entertaining as many novel. மேக்கோலே என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு எல்லா நாவல் எப்படி ஒரு நாவல் நமக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கோ அதே மாதிரி இந்த கிரிட்டிசிசமும் ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கிரிட்டிசிசம் ட்ரைடனுக்கு முன்னாடியும் ட்ரைடனுக்கு பிறகும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். பிஃபோர் ட்ரைடன் லிட்டில் டு போஸ்ட் ஆஃப், அதாவது கொஞ்சம் தற்பெருமை ஜாஸ்தியாக இருந்தது. சிட்னிஸ் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி, ஒர்க்ஸ் ஆஃப் புட்டன்ஹாம், வெப், பென் ஜான்சன், மில்டன், கோவ்லி இவங்க எல்லாரும் பிஃபோர் ட்ரைடன் முன்னாடி இருந்திருக்காங்க. ஜான் ட்ரைடன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்தவர். First one to teach Englishmen to determine upon principles the merit of a book of art. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்மேனுக்கு டீச் பண்ணாருக்கு டு டிட்டர்மைன் அப்பான் பிரின்சிபல்ஸ்க்கு அப்பான் அண்ட் த மெரிட் ஆஃப் அ புக் ஆஃப் ஆர்ட், அதாவது ஒரு புக் ஆஃப் ஆர்ட்டோட மெரிட், ஓகேவா, அந்த மெரிட்ஸ் காட்டுறது. ஃபாலோட் பை போப் அண்ட் டாக்டர் ஜான்சன். ஜான் ட்ரைடனை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப் அண்ட் டாக்டர் ஜான்சன். ஆஃப்டர் ட்ரைடன் வந்து யார் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்திருக்கிறாரு. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்து கூட அப்படியே அந்த சேஞ்சு வந்திருக்கு. ஃபுல் ரியாக்ஷன் செட் இன் த பிகினிங் ஆஃப் த 19th century. த பிகினிங் ஆஃப் த 19th centuryயில் ஃபுல் ரியாக்ஷன் செட் ஆயிருக்கு. லிபரல் அவுட்லுக் இன் criticism to be freed from the yoke of the classics. Coleridge and other critics followed him. Coleridge அப்படின்னா போயம் எழுதுகிறவங்க தான் Coleridge. But seemed ill for the future. மேத்யூ வர்னால் saw the danger in it. மேத்யூ வர்னால் அதில் ஒரு டேஞ்சரை பார்த்தாரு. ஸோ மேத்யூ வர்னால் அப்படிங்கிறவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு பார்ப்போம். எ கோட் ஆஃப் காண்டக்ட், எ ஸ்டடி ஆஃப் ஆல் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த ஆத்தர். His personality, அவரோட பர்சனாலிட்டி, மென்டல் அட்மாஸ்பியர் ஆஃப் ஹிஸ் ஏஜ், அவரோட ஏஜோட மென்டல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, மோட்டிவ் ஆஃப் ஹிஸ் ஆர்ட், அவரோட ஆர்ட்டோட மோட்டிவேஷன் என்னது, அப்புறம் அவரோட லைஃபுக்கு எப்படி அது ரிலேட் பண்ணுது. அர்னால்டோட ஸ்டடி ஆஃப் பொயட்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ்னஸ் ஆஃப் அப்சல்யூட் சின்சியாரிட்டி. சரியா? நெக்ஸ்ட்
Theories of literature and criticism in the 20th century. Trends set by American and European thinkers. நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஃபார்மலிசம், சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம், ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம், நியூ கிரிட்டிசிசம், structuralistic criticism, new forms of feminist criticism, Marxist criticism, deconstruction, reader response criticism. ஃபார்மலிசம் அப்படின்னா சம்பிரதாயம், அதாவது சம்பிரதாய முறைப்படி, அதாவது இதுக்கு இந்தந்த சம்பிரதாயங்கள் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் தான் ஃபார்மலிசம், ரஷ்யன் ஃபார்மலிசம். இந்த மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஒரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோ. 1920s and 1930s இது த ரஷ்யன் ஃபார்மலிசம்ஸ் இருந்திருக்கு. இதோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரிஸ் எய்கன்பாம், விக்டர் ஸ்க்லோவ்ஸ்கி அண்ட் ரோமன் ஜாக்கப்சன். Suppressed by the Soviets in 1930s, shifted its activities to Czechoslovakia. Roman Jakobson, Ren Velek continued to influence in American universities. ஃபார்மலிசத்தோட அப்ரோச்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் மோட் ஆஃப் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பேசிக் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த பொய்டிக்கல் யூஸ் ஆஃப் அ லாங்குவேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் அ லாங்குவேஜ். ஒரு பேசிக் டிஸ்டிங்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்டிக்கல் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், அப்புறம் ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் வந்து கம்யூனிகேட்டிவ், அது மெசேஜை கன்வே பண்ணும், டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. லிட்ரரி யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்பெசிஃபிக் மோட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், செல்ஃப் ஃபோக்கஸ்ட், ஃபார்மல் ஃபியூச்சர்ஸ். ப்ரைமரி எய்ம் ஆஃப் ஃபார்மலிஸ்டோட ப்ரைமரி எய்ம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு estrange அப்படின்னா அன்னியன், டு estrange or defamiliarize the world of everyday perception, to renew the reader's capacity for fresh sensation. ரீடர்ஸோட கெப்பாசிட்டியை ஃப்ரெஷ் சென்சேஷனுக்காக ரினியூ பண்ணுறது. ஸோ இதுதான் ப்ரைமரி எய்ம் ஆஃப் ஃபார்மலிஸ்ட். ரீகனெக்டிங் கால்ரிட்ஸ் ஐடியா ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் சென்சேஷன். கால்ரிட்ஸ் பயோகிராஃபியா லிட்ரேரியா value of making strange the representation of familiar objects to evoke a freshness of sensation. Next, psychological criticism. Psychological அப்படின்னாலே நம்ம மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிதானே. Based on an assumption that a work of art is the expression of an individual author's state of mind or personality. ஒரு அசம்ஷன் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஆத்தரோட ஸ்டேட் ஆர் மைண்ட், அதாவது அவரோட அந்த ஒரு என்ன யார் கிரிட்டிக் பண்ணுறாங்க அந்த ஆத்தரோட மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அந்த ஒர்க்கோட ஆர்ட்டோட எக்ஸ்ப்ரெஷனை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். A way of accessing the author's consciousness, a prominent feature of literature studies during the 19th century. Next, psychoanalytical criticism. Psychoanalytical criticism அப்படின்னா ஒரு வேரியன்ட் டைப் ஆஃப் சைக்காலஜிக்கல் அப்ரோச் 20th centuryல. Psychoanalytic criticism அது வந்து யாரோட சிக்மெண்ட் ஃபியூட் அப்படிங்கிறவரோட ப்ரொசீஜர்ஸ் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ப்ரொசீஜர்ஸ் தான் அனலைட்டிக்கல் கிரிட்டிசிசத்துக்கு முக்கியமான விஷயங்கள். ஃபியூட்ஸ் இன்ட்ரோடக்ஷன், அதான் அவரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபியூட்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு சைக்கோ அனலைசிஸ். இன்ட்ரோடக்ஷன் டு சைக்கோஅனலைட்டிக்கல் கிரிட்டிசிசம் 23rd lecture of ஃபியூடோட 23rd lecture இது. sets forth the key principle of psychoanalytical criticism. அதாவது key principles of psychoanalytical criticism தான் இவரோட principles. ஓகேவா? ட்ரீம்ஸ் அண்ட் நியூரோட்டிக் சிம்டம்ஸ், அப்புறம் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ். லிட்ரேச்சர் ப்ரொவைட்ஸ் அண்ட் அவுட்லெட் ஃபார் ரெப்ரஸ் டிசைர்ஸ் அண்ட் ஃபேண்டசிஸ், மெயின்லி செக்ஷுவல். ஸோ இந்த மாதிரி டிசையர்ஸை வந்து அது வந்து அவுட்லெட் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்னார். கான்ஃப்ளிக்ட் இன்டு சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மொராலிட்டி. Artistic expression permits the individual to achieve a fantasized satisfaction of those desires that well up the unconsciousness. Archetypal criticism. Archetypal அப்படின்னா ரொம்ப தொன்மையான ரொம்ப பழமையான மித்தாலஜிக்கல் சம்திங். 1930s and 1940s இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் இருந்திருக்கு. ஆர்கிடைப் அப்படின்னா ஐடலைஸ்ட் மாடல் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் experience in the lives of our very ancient ancestors that survive in the collective unconscious. அதாவது நம்ம பழங்காலத்து முன்னோர்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி அந்த ஐடலைஸ்டு மாடல் தான் ஆர்கிடைப் அப்படின்னு சொல்லுவாங்க.
the memory of the human race expressed in myths and rituals, dreams and private fantasies. அதாவது ஃபேண்டசிஸ், அப்புறம் மித்ஸ், அப்புறம் டிவோஷ்னலாக ஏதாவது செய்கிறது, அதுதான் அந்த பழங்காலத்து விஷயங்கள். அதுதான் மெமரி ஆஃப் ஹியூமன் ரேஸ் தான் மித்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கு. மித்திக்கல் பேட்டர்ன்ஸ் இன் லிட்ரேச்சரில் இருக்கிற மித்திக்கல் பேட்டர்ன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசத்தில் உள்ளது தான். ஆர்கிடைப்பல் கிரிட்டிக்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட் போட்கின்ஸோட ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் இன் பொயட்ரி. Other practitioners G. Wilson Knight, Richard Chase and Robert Graves. The recurrent mythical patterns in literature. Myths are naturally closer to the element experience of man than to the artificial creation of writers. Myths வந்து எப்போவுமே க்ளோசர் டு நேச்சுரலி க்ளோஸராக இருப்பாங்க டு த எலிமெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேன், ஆர்டிஸ்டிக்கோட ஆர்டிஃபிஷியல் கிரியேஷன் ஆஃப் ரைட்டர்ஸ். அதர் எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்டேஸோட டிவைன் காமெடி, கால்ரிட்ஸோட ரைம் ஆஃப் த ஏன்ஷியன் மெரைனர். நியூ கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ டு அவுட்சைட் சோர்சஸ் advocated by a group of academics writing in the first half of the 20th century. ஒரு group of academics advocate பண்ணப்பட்டிருக்கு writing in the first half of the 20th century. first half of the 20th centuryல ரைட் பண்ணப்பட்டிருக்கு. considered text as autonomous and closed. டெக்ஸ்ட்டை ஆட்டோனமஸ் அண்ட் க்ளோஸ்டாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆட்டோனமஸ் அப்படின்னா தன்னாட்சி, தனியாகவே நடக்கிறது. எவ்ரிதிங் தட் இஸ் நீடட் டு அண்டர்ஸ்டாண்ட் அ ஒர்க் இஸ் ப்ரெசன்ட் வித்தின் இட். எவ்ரிதிங், அது என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து ஒரு ஒர்க்குக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படணுமோ அது எல்லாமே அதில் இருக்கும். ரீடர்ஸ் டஸ் நாட் நீட் அவுட்சைட் சோர்சஸ். வெளியே இருந்து எந்த ஒரு சோர்ஸஸும் ரீடருக்கு தேவை கிடையாது. லிட்ரரி டிவைசஸ் focus their attention on the variety and degree of certain literary devices, specifically metaphor, irony, tension and paradox. Focus and the attention on the variety அப்புறம் degree of certain literary devices, metaphor, irony, tension, paradox இந்த மாதிரி பட்டதெல்லாம் focus பண்ணப்பட்டிருக்கு. Focus their attention. Emphasize close reading as a way to engage with the text and pay close attention to the interaction between form and meaning. Who are the critics? Critics யார் யார் அப்படின்னு பார்ப்போம். ஆலன் டேட், ராபர்ட் பென் வாரன், ஜான் க்ரோவ் ரான்சம், கிளின்ட் ப்ரூக்ஸ், வில்லியம் எம்சன் அண்ட் எஃப்ஆர் லேவிஸ். நியூ கிரிட்டிசிசத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு, ஆட்டோனமி ஆஃப் த ஒர்க்கோட தன்னாட்சி, சோஷியல் கண்டெக்ஸ்ட் ஆஃப் புக்கை பற்றி அவங்க எந்த பாதரும் பண்ணலை, நாட் பாதர்ட் அபவுட் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் பற்றி எந்த ஒரு பாதர்னஸும் இல்லை, கன்சிடர் அ டீட்டெயில்டு அனலைசிஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் ஆஸ் அ வேர்பல் என்டைட்டி, கிரிட்டிக்கல் மெத்தட் அதாவது க்ளோஸ் ரீடிங்கோட கிரிட்டிக்கல் மெத்தட், டீட்டெயில்டாக சப்டில் அனலைசிஸ் ஆஃப் த ஆம்பிக்யூட்டிஸ் இந்த வெர்பல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட், ஐசோலேஷன் ஃப்ரம் த சோஷியல் ஹிஸ்ட்ரிக்கல் அப்புறம் எமோஷனல் கண்டென்ட்ஸ் ஆஃப் த டெஸ்ட்லேருந்து அப்படியே தனிமைப்படுத்தி இருக்கிறது. அடுத்த டாபிக் ஃபினாமினாலஜிக்கல் கிரிட்டிசிசம். 1940s அண்ட் 1950s இருந்திருக்கு. இது வந்து தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் த ஜெனிவா ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிக்ஸ் ஃபிலாசபி ஆஃப் த ஜெர்மன் திங்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்மண்ட் ஹுசேரி. அவர் வந்து 1959 1938 அந்த டைமில். Attempts to overcome the division between subject and object are the mental and the material by examining consciousness and the object of consciousness simultaneously. இது வந்து எதுக்கு அட்டன் பண்ணியிருக்குன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கும் அண்ட் டிவிஷன் பிட்வீன் அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் அது மென்டல் அப்புறம் மெட்டீரியல் எக்ஸாமினிங் பை கான்ஷியஸ்னஸ் அதாவது சுய நினைவு அண்ட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சைமல்டேனியஸ்லியே டிவைட் பண்ணுற சைமல்டேனியஸாக டிவைட் பண்ணுறதுக்கு. ஹுசேரிஸ் தியரி வந்து யாரால் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா மார்டின் ஹெய்டெகர் ஜெர்மனியில், அப்புறம் மாரிஸ் முர்லியோ பாண்டி இன் ஃப்ரான்ஸ் இவங்களால். ஸ்ட்ரக்சரலிசம் நியூ டைரக்ஷன் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிசம். இது வந்து ஃப்ரான்ஸில் 1950s ஆரம்பிச்சிருக்கு. ரோலாண்ட் பார்த்தஸ் அப்புறம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கிளவுட் லெபிஸ்ட்ராஸ் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் இன்க்ளூசிவ் எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ஸ்பீச், சயின்ஸ், சிக்னிஃபிகேஷன் அப்புறம் ஆல் கோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லா கோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்.
அடுத்து ஃபெர்டினண்ட் டி சாசர் அப்படிங்கிறவர் பற்றி பார்க்க போகிறோம். இவர் ஒரு ஸ்விஸ் லிங்குவிஸ்ட் அப்படின்னு யாரை சொல்லுவேன்னா மொழியியலாளர், அதாவது நிறைய லாங்குவேஜஸ் இவங்களுக்கு தெரியும். propounds the concept of language as a science system or structure. வந்து கான்செப்ட் ஆஃப் லாங்குவேஜை ஒரு சயின்ஸ் சிஸ்டம் ஆர் ஸ்ட்ரக்சராக ப்ரொப்பவுண்ட் பண்ணியிருக்காரு. Individual components can be understood only in relation to each other. Individual components வந்து எப்படி அண்டர்ஸ்டுட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only in relation to each other. each otherக்கு இருக்கிற ரிலேஷன். எக்ஸாம்பிள் hut, series of related terms, hovel, shed, மேன்ஷன், பிளேஸ், இதெல்லாம் ரிலேட்டட் டேர்ம்ஸ். கன்வென்ஷனலாக இருக்கும், ரிலேஷனலாக இருக்கும், செல்ஃப் ரெஃபரன்ஷியலாக இருக்கும் அப்படின்னு ஃபெர்டினண்ட் டி சாசர் அப்படின்னு சொல்கிறார். நோ சிக்னிஃபிகன்ஸ் இன் ஐசோலேஷன். ஐசோலேஷனில் எந்த சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது. நோ ஒர்க் ஹேஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஐசோலேஷன். அண்ட் இண்டிவிஜுவல் ஒர்க் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இட் செல்ஃப் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அப்போசஸ் த கம்யூனிகேஷன், இது கம்யூனிகேஷன் அப்போஸ் பண்ணுது. அப்புறம் டெத் ஆஃப் த ஆத்தர், ரோலண்ட் பார்த்தஸ் அவரோட டெத் ஆஃப் த ஆத்தர், த ஆத்தர் இஸ் டெட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது வந்து நோ சிக்னிஃபிகன்ஸ் இன் ஐசோலேஷனை அது சொல்லுது. ஸ்ட்ரக்சரலிசம் ரீப்ளேசஸ் த ஆத்தர் பை த ரீடர். அந்த ஆத்தரை ரீடருக்கு பதிலாக ஸ்ட்ரக்சரலிசம் ரீப்ளேஸ் பண்ணுது. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா என்னென்னா எ டேர்ம் ஃபார் philosophical and literary forms of theory that both build upon and reject ideas established by structuralism. ஒரு டேர்ம் ஃபார் ஃபிலாசபிக்கல், அப்புறம் தத்துவமானது, அப்புறம் லிட்ரரி ஃபார்ம்ஸ் ஆஃப் தியரி, அந்த ரெண்டுமே பில்டப் ஆன் ஆனதும் அண்ட் ரிஜெக்ட் ஐடியாஸ், அந்த ஸ்ட்ரக்சரலிசம் என்னெல்லாம் ஐடியாஸ் கொடுக்குதோ அதை ரிஜெக்ட் பண்ணுறது. ப்ரைமரி தியரிஸ்ட் ஜாக்வஸ் டெரிடாவோட பேப்பர் ஸ்ட்ரக்சர், சைன் அண்ட் ப்ளே இந்த டிஸ்கோர்ஸ் ஆஃப் த ஹியூமன் சயின்சஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா மெயின்லி ஆன் லாங்குவேஜ், எ சிஸ்டம் இன் கான்ஸ்டன்ட் சேஞ்ச். இது வந்து சப்ஜெக்டை டீசென்டர் பண்ணுது, அதாவது கரெக்ட் மேனரில் சப்ஜெக்டை கொண்டு போகிறது. டெலிஷன் ஆஃப் த ஆத்தர் லீவ்ஸ் த ரீடர் ஆஸ் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த போஸ்ட் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம். அதாவது ரீடரை வந்து ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் போஸ்ட் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசமில் லீவ் பண்ணுறது. டெக்ஸ்ட் இஸ் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் பிளே ஆஃப் டீசென்டர்டு சிக்னிஃபயர்ஸ், reader stripped of human attributes, impersonal process of the reading. The text becomes a mere structure of signifiers. Text replaced by the term discourse denotes the verbal material. Next, டீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யாரால் பிகன் பண்ணப்பட்டிருக்குன்னா ஜாக்வஸ் டெரிடா. இது வந்து ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ரீடிங் ப்ராக்டிஸ். இது வந்து டெக்ஸி கண்டெய்னிங் ப்ளூராலிட்டி ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கு. மெனி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் ஃப்ரம் அ சிங்கிள் ஸ்டேபிள் மீனிங், அதாவது ஒரு சிங்கிள் வேர்ட்லேருந்து மெனி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கிடைக்கும். டெக்ஸ்ட்டு வந்து கன்வே பண்ண முடியாது, ஒரு கேரண்டீடான எசென்ஷியல் மீனிங்கால் கன்வே பண்ண முடியாது. அன்டிசையபிள் பிளே ஆஃப் லிங்குவிஸ்டிக் மீனிங்ஸ், நிறைய லிங்குவிஸ்டிக் மீனிங்ஸ். டூ சிக்னிஃபிகண்ட் வேர்ட்ஸ் காயின் பை டெரிடா வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஸ்செமினேஷன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கண்டினியூஸ், அப்புறம் எண்ட்லெஸ் போஸ்ட்மார்ட்மெண்ட் ஆஃப் மீனிங். டிஸ்செமினேஷன் அப்படின்னா இன்யூமரபிள் இன்டர்னல் லிங்குவிஸ்டிக் ஃபோர்ஸஸ். அப்புறம் டீகன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னா வே ஆஃப் ரீடிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், எல்லா டைப் ஆஃப் டெக்ஸ்ட்டையும் ரீட் பண்ணுறதுக்கான ஒரு வே. ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசிசம், ரீடர் ரெஸ்பான்ஸ் அதாவது ரீடர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற கிரிட்டிசிசம். ஜாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட், இது வந்து 1960s ஜெர்மனியில் ஒரிஜினேட் ஆகிருக்கு. ஒரு ஜாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த்ரூ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த வேர்ட்ஸ் ஆன் அ பேஜ் ஆன் த ரீடர். டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், டிஃப்ரெண்ட் ரீடர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. எ ரீடர்ஸ் இன்ட்ராக்ஷன் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கூட கொடுக்கறது கிவ்ஸ் மீனிங் டு த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. டெக்ஸ்ட்டு வந்து ரீடர் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. டெக்ஸ்ட்டு ப்ளஸ் ரீடர் இஸ் ஈக்குவல் டு மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான கிரிட்டிக்ஸ் யார் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் ஹோலாண்ட், ஸ்டான்லி ஃபிஷ், Wolfgang Iser, Hans Robert Jahn, Lois Rosenblatt, டேவிட் பிளைன்ச், இவங்க எல்லாரும் தான். ஸோ இத்தோடி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற டாபிக் இத்தோட ஸ்டாப் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் லிட்ரரி கிரிட்டிசிசம். இட்ஸ் அ வெரி ஈஸி டாபிக். ஸோ அதை படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.